இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கேன்சர்னா என்ன? கேன்சரோட ட்ரீட்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்கு? அதோட அவுட்கம்ஸ் எப்படி இருக்கும்? கேன்சர் அப்படின்னா கேன்சரோட இன்சிடென்ஸ் இந்தியா மற்றும் உலகம் முழுவதும் கேன்சர் வரக்கூடிய விகிதம் பழைய கணக்கெடுப்பு எடுத்து பார்த்தீங்கன்னா கூட 2020ல் 13 லட்சம் கேன்சர் கேசஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. 2022ல் 14 லட்சம். இப்போ 2025ல் அது இன்னும் கேன்சரோட பாதிப்பு ஏன் அதிகமாகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு மெயினாக 3 காரணங்கள் இருக்கு. ஒன்று வந்து கேன்சருக்கான முக்கியமான இன்னொரு ரிஸ்க் ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எல்லா கேன்சருமே நம்ம ஓரளவுக்கு ட்ரீட் பண்ண முடியும். பட் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, நீங்கள் ப்ராப்பராக ஆனால் நீங்கள் வெளியில் கேள்விப்பட்டிருப்பீங்க, கரண்ட் கொடுப்பாங்க, ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும், முடி கொட்டும். எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் தீபக், ரேடியேஷன் ஆங்காலஜிஸ்ட், பிவில் ஹாஸ்பிட்டல்ஸ், அண்ணா நகர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கேன்சர்னா என்ன? கேன்சரோட ட்ரீட்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்கு? அதோட அவுட்கம்ஸ் எப்படி இருக்கும்? கேன்சர் அப்படின்னா நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் செல்கள் வளரக்கூடியது. நம்ம ட்ரீட்மெண்ட் கண்ட்ரோலோ இல்லை எந்த கண்ட்ரோலுமே இல்லாமல் வளரக்கூடிய செல்கள் தான் கேன்சர் செல்ஸ். நீங்கள் ரெகுலர் செல்ஸ் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா, ரெகுலர் தோலோ இல்லை மற்ற செல்கள்லாம் அது வளர்க்காம கண்ட்ரோல் ரேட் இருக்கும். இதுக்கு மேலே வளரக்கூடாது அப்படி இருக்கும். பட் கேன்சர் செல்ஸ் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கண்ட்ரோல் இருக்காது, அளவில் இல்லாமல் அப்படியே வளர்ந்துட்டே இருக்கும். அதுதான் கேன்சர் செல்ஸ். கேன்சரோட இன்சிடென்ஸ் இந்தியா மட்டும் இல்லை உலகம் முழுவதும் கேன்சர் வரக்கூடிய விகிதம் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. நம்ம பழைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தீங்க, பழைய கணக்கெடுப்பு எடுத்து பார்த்தீங்கன்னா கூட 2020ல் 13 லட்சம் கேன்சர் கேசஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. 2022ல் 14 லட்சம். இப்போ 2025ல் அது இன்னும் 12% அதிகமாகும் அப்படின்னு இருக்காங்க. 16 லட்சம் புது கேன்சர் பேஷண்ட்ஸ் கண்டுபிடிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி புதிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. இப்போ கேன்சரோட பாதிப்பு ஏன் அதிகமாகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு மெயினாக 3 காரணங்கள் இருக்கு. ஒன்று வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ். நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள், நம்ம ரொட்டீன் சோர்ஸ் ரெகுலராக பண்ணக்கூடிய பழக்க வழக்கங்கள் எல்லாமே மாறுது, ஆக்டிவிட்டீஸ் மாறுது. ஸோ அது ஒரு முக்கியமான காரணம். இது ஒரு பெரிய டாபிக், அதை நம்ம பேச ஆரம்பிச்சோம். செப்பரேட்டாக இன்னொரு நாள் அதை நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். அடுத்து என்னன்னு பார்த்தோம்னா, டயக்னாஸ்டிக் அக்யூரசி நமக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. முன்னாடி நம்மக்கிட்ட இப்போ இருக்க அளவுக்கு உபகரணங்களோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோ கிடையாது. இப்போ நம்மக்கிட்ட மல்டிபிள் அட்வான்ஸ்டு உபகரணங்கள், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதை வச்சு ஈஸியாக கேன்சரை டிடெக்ட் பண்ணலாம். அப்படிங்கிறப்போ முன்னாடி தெரியாமல் இருந்த கேன்சர்ஸ் கூட இப்போ ஈஸியாக தெரிஞ்சிடும். கொஞ்சம் ஏர்லி ஸ்டேஜாக இருக்கட்டும், அது நமக்கு ஈஸியாகவே தெரிஞ்சிடும். ஸோ அது ஒரு காரணம். அடுத்த காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. முன்னாடி நம்மளோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, வாழ்நாள் எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. இப்போது லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, வாழ்நாள் வந்து முன்னாடி விட ஜாஸ்தி ஆயிருக்கு. கேன்சருக்கான முக்கியமான இன்னொரு ரிஸ்க் ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. நம்ம அதிக நாள் வாழ்கிறப்போ, வயசாகிறப்போ கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இப்போ கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா, ஜெனரலாக 3 டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கும். சர்ஜரி, ரேடியேஷன், கீமோ. இது டிபெண்டிங் ஆன் த கேன்சர் எங்கே வருது, என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து ஒரு டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் மட்டும் கொடுக்கணுமா, இல்லை மல்டிபிள் ட்ரீட்மெண்ட் சேர்த்து கொடுக்கணுமா அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ண வேண்டியது இருக்கும். முன்னாடி விட இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட் நிறையா வந்துருச்சு. நிறையா அட்வான்ஸ் டெக்னிக்ஸ், அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டிஸ் எல்லாமே வந்திருக்கு. ஸோ அப்படிங்கிறப்போ கேன்சரை க்யூர் பண்ணுற விகிதங்களும் ஜாஸ்தியாயிருக்கு. முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா கேன்சருமால் க்யூர் பண்ண முடியாது. இப்போ பார்த்துட்டீங்க அப்படின்னா, ட்ரீட்மெண்ட்டோட அந்த சைடு எஃபெக்ட் எல்லாமே கம்மியாகிற அளவுக்கு டெக்னிக்ஸ் வந்துருச்சு. நிறைய ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டிஸ் வந்துருச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா கேன்சருமே நம்ம ஓரளவுக்கு ட்ரீட் பண்ண முடியும். பட் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, நீங்கள் ப்ராப்பராக, நான் சொன்னேன் இல்லைங்களா, மல்டிபிள் டயக்னாஸ்டிக் இது வந்துருச்சு. ப்ராப்பராக டயக்னாஸ் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அது ஒரு முக்கியமான இது. அப்புறம் அடுத்து என்னன்னு பார்க்குறீங்க அப்படின்னா, பேசிக்கான ரேடியேஷன் பற்றி உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஓவர்வியூ தரேன். ரேடியேஷன் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, அது ஒரு கதிர்வீச்சு. நீங்கள் எக்ஸ்ரே, சிடிலாம் பார்த்துருப்பீங்கல்ல, அதில் வரக்கூடிய கதிர் தான் ரேடியேஷன் தெரப்பி ட்ரீட்மெண்ட்லையும் வரப்போகுது. அதில் வந்து இன்னும் இதில் கொஞ்சம் ஹை டோஸாக கொடுக்க போகிறோம். அப்படிங்கிறப்போ இதில் என்ன ஆகும் அப்படின்னா, ரேடியேஷன் ஸ்பெசிஃபிக்காக கேன்சர் செல்ஸ் அஃபெக்ட் பண்ணும், ரேப்பிடாக வளரக்கூடிய செல்ஸ் அஃபெக்ட் பண்ணும். இதுதான் ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட்டோட மெயின் கோல். ஆனால் நீங்கள் வெளியில் கேள்விப்பட்டிருப்பீங்க, கரண்ட் கொடுப்பாங்க, ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும், முடி கொட்டும், ரொம்ப டயர்டாக இருக்கும், தாங்க முடியாது அப்படிலாம் நிறையா சொல்லுவாங்க. பட் ரேடியேஷன் அதில் எதுவுமே கிடையாது. நான் சொன்ன மாதிரி இது ஒரு பேசிக், ஒரு கதிர்வீச்சு. நீங்கள் ரேடியேஷன் எடுக்கிறது கூட வேறு யாருக்கும் எதுவும் தெரியவும் போகிறதில்ல. ஸோ ரேடியேஷன் எடுக்கிறப்போ மெயினாக என்ன ஆகும் அப்படின்னா, அந்த எங்கே நம்ம ரேடியேஷன் எடுக்கிறோமோ அந்த இடத்துல மட்டும் சின்ன சின்ன அந்த ரேடியேஷன் கொடுக்கறதுக்கான சின்ன சின்ன சைடு எஃபெக்ட் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது வாய் பகுதியில் வர கேன்சர் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா, வாயில் அல்சர் வரலாம், தோல் கொஞ்சம் கருப்பாகலாம் இந்த இடத்தை சுற்றி. அதை தவிர உங்களுக்கு பெருசாக வேறு சைடு எஃபெக்ட்ஸ்லாம் பெருசாக வரப்போகிறதில்ல. அட் த சேம் டைம் இப்போ நம்ம அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்துட்டு இருக்கப்போ, இதனால் ரேடியேஷனால் வர சைடு எஃபெக்ட் எல்லாமே நல்லா கம்மி பண்ணலாம். ஸோ இது எல்லாமே நம்ம அதோட எஃபெக்ட் என்ன சொல்கிறது, பெனிஃபிட்டை நம்ம கம்பேர் பண்ணும்போது இது எல்லாமே சின்ன சின்ன சைடு எஃபெக்ட்ஸ். பெனிஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி முன்னாடி கேன்சர்ஸ்லாம் க்யூர் கிடையாது. இப்போ நிறையா கேன்சர்ஸை க்யூர் பண்ணலாம். நீங்கள் ஏர்லி ஸ்டேஜில் வந்தீங்கன்னா 70 to 80% கம்ப்ளீட்டாக கேன்சரை க்யூரே பண்ணிட முடியும்.
நீங்கள் லேட் ஸ்டேஜில் வந்தால் கூட க்யூர் பண்ணுறதுக்கான சதவீதம் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் மட்டும் எடுத்துக்கோங்க. இன்கேஸ் ஏதாவது டவுட் இருக்குது, ரேடியேஷனால் எனக்கு என்ன ஆகும், கீமோனால் என்ன ஆகும், சர்ஜரினால் என்ன ஆகும், அந்த மாதிரி ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா, நாங்கள் இங்கே பியூவில் கேன்சர் ரிலேட்டட் டாக்டர்ஸ் எல்லாருமே இருக்கோம். நீங்கள் யார் வேணாலும் அதை அப்ரோச் பண்ணலாம். எதாவது டவுட்னாலும் பேசலாம். இல்லை உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன டவுட்ஸ் இருக்குது, மெசேஜில் கேட்க முடியும், நீங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் அதை போஸ்ட் பண்ணுங்கள். நாங்கள் அதை பற்றி உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். தேங்க்யூ.